வணக்கம். இது சிந்தனை செல்வம். வணக்கம். பள்ளிக்கூடத்துல நல்ல மார்க் வாங்கி ஒரு பெரிய டிகிரியை முடிச்சிட்டு கை நிறைய சம்பளத்தோட ஒரு பாதுகாப்பான வேலையில சேர்றது தான் நீங்க வாழ்நாள் முழுதும் பண கஷ்டத்துல மாட்டிக்கிறதுக்கான மிகச்சரியான முதல் படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்ப இத கேட்ட உடனே பலருக்கும் கோபம்தான் வரும். ஏன்னா தலைமுறை தலைமுறையா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபார்முலாவே இதுதானே. ஆமா. ஆனா நிஜத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபார்முலா தான் ஒரு மிகப்பெரிய ட்ராப். நீங்க தினமும் காலையில அலாரம் வச்சு எழுந்து டிராஃபிக்ல அடிபட்டு வேலைக்கு போறீங்க, கடினமா உழைக்கிறீங்க, சரியான நேரத்துல பில்ஸ் கட்டுறீங்க, அரசாங்கத்துக்கும் வரியும் கட்டுறீங்க. கண்டிப்பா. ஆனா மாச கடைசில பார்த்தா அடுத்த சம்பளம் எப்போ வரும்னு பேங்க் அக்கவுண்ட்டை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இது ஏதோ ஒரு சிலரோட கதை இல்ல. 90% மக்களோட நிஜ நிலைமை இதுதான். ஆமா, இதுதான் கசப்பான உண்மை. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லப் போறேன். 90% மக்களை அவங்க வாழ்நாள் முழுதும் ஏழையாகவே வச்சிருக்கிற ஒரு குறிப்பிட்ட வார்த்தை இருக்கு. ஓஹோ. அதே போல பணக்காரர்களை மேலும் மேலும் பணக்காரர்களா மாத்துற இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அது என்ன வார்த்தை? அது என்ன வார்த்தைன்னு தெரிஞ்சுக்க எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க. அந்த ரகசியத்தை இந்த ஆழமான அலசலோட இறுதியில நாம உடைக்க போறோம். உங்க மூளைய தட்டி எழுப்புற ஒரு பயணம் இது. சரி, இத கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்த அலசலோட நோக்கம் என்னன்னா, 2 வித்தியாசமான தந்தையர்களோட மனநிலைய ஒப்பிட்டு பார்க்க போறோம். கரெக்ட். ஒருத்தர் PhD வரைக்கும் படிச்சு அதிக கல்வி தகுதி கொண்ட தந்தை. ஆனா அவர் நிதி ரீதியா எப்போதுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இன்னொருத்தர் 8ஆம் வகுப்பு கூட தாண்டாதவர். ஆனா அவர்தான் பின்னாடி அந்த மாகாணத்தோட மிகப்பெரிய பணக்காரரா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குனார். அந்த பணக்கார தந்தை சொல்லிக் கொடுத்த 6 முக்கியமான நிதி பாடங்களை தான் இன்னைக்கு நாம உடைத்து பார்க்க போறோம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அந்த 2 பேரோட மனநிலைக்கு நடுவுல இருக்கிற முரண்பாடு தான். ஆமா. இப்போ ஒரு பொருள் ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கிறப்போ அந்த ஏழை மனநிலை கொண்ட தந்தை என்னால இதை வாங்க முடியாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிடுவார். ஆமா, அப்படியே விட்டுடுவார். எக்ஸாக்ட்லி. ஆனா அந்த பணக்கார தந்தை இதை எப்படி என்னால வாங்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வியா கேட்பார். இது நான் ஜிம்முக்கு போறதோட ஒப்பிட்டு பார்ப்பேன். ஓ, எப்படி சொல்றீங்க? அதாவது ஜிம்முக்கு போய் இந்த 50 கிலோ எடையை என்னால தூக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா அங்க மூளை அப்படியே தூங்கிடும், எந்த வளர்ச்சியும் இருக்காது. கரெக்ட். ஆனா இது எப்படி தூக்குறது, என்னோட கிரிப்பை மாத்தணுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம மூளைக்கு நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கறோம்னு அர்த்தம். 100க்கு 100% உண்மை. இதோட பின்னணியில உள்ள மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் ஏழை மனநிலை எப்போதுமே வேலை பாதுகாப்பு, அதாவது ஜாப் செக்யூரிட்டியை தேடி ஓடும். பாதுகாப்பா விளையாடுறது. நாமா எந்த புதிய ஆபத்துகளையும் அதாவது ரிஸ்கையும் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கும். ஆனா பணக்கார மனநிலை அப்படிங்கிறது ரிஸ்க தவிர்க்கிறது இல்ல, அந்த ஆபத்துகளை எப்படி நிர்வகிக்கிறது அப்படின்னு கத்துக்கிறது. மேனேஜ் தி ரிஸ்க். எக்ஸாக்ட்லி. நடுத்தர மக்களை முடக்கிறதே அந்த தோல்வி பயம்தான். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா டெக்சாஸ் மக்களோட மனநிலைய நம்ம பார்க்கலாம். டெக்சாஸ் மக்களா? ஆமா. அவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் தோத்து போனா அது ரொம்ப பெரிய தோல்வியாதான் இருக்கும். ஆனா அந்த தோல்வியை நினைச்சு அவங்க முடங்கி போறதில்ல. ஆக்சுவலா அதை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. வாவ், தோல்வியை கொண்டாடுவாங்களா? ஆமா. அலமோ அப்படின்னு ஒரு வரலாற்று போர் நடந்தது. அந்த போர்ல அவங்க ரொம்ப மோசமா தோத்துட்டாங்க. ஆனா அந்த தோல்வியே ஒரு ஊக்கமா மாத்தி ரிமெம்பர் தி அலமோ, அதாவது அலமோவை நினைவில் கொள் அப்படின்னு முழக்கமிட்டு அடுத்த வெற்றிக்கான உத்வேகமா மாத்துனாங்க. தோல்வி அவங்கள ஊக்கப்படுத்துது. அப்படியென்றால் இந்த பாதுகாப்பான வேலை அப்படிங்கிறது ஒரு மாயையா? பேசிக்கா அது ஒரு மிகப்பெரிய மாயைதான். இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அந்த பணக்கார தந்தை சொல்லிக் கொடுத்த முதல் பாடமே இதெல்லாம். பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை செய்யறதில்ல, பணம் தான் அவங்களுக்காக வேலை செய்யுது. இத கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடுத்தர மக்கள் ஏன் பணத்துக்காக வேலை செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்களுக்கு பில் கட்டணும் அப்படிங்கிற பயம் அவங்கள வேலைக்கு துரத்துது. சரி, சம்பளம் வந்த உடனே அந்த பயம் போயிடுதா? இல்ல, சம்பளம் வந்த உடனே புதுசா செலவு பண்ணலாம் அப்படிங்கிற பேராசை உள்ள வருது. ஆக இது ஒரு கழுதைக்கு முன்னாடி கட்டப்பட்ட கேரட் மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த கழுதை கேரட்டை சாப்பிடலான்னு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு வாழ்நாள் முழுதும் அந்த கேரட் கிடைக்கவே கிடைக்காது. இது ஒரு முடிவில்லாத எலிப்பந்தயம், அதாவது ரேட் ரேஸ். அப்போ இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? அதுதான் 6வது பாடம். பணத்துக்காக உழைக்காம கத்துக்கிறதுக்காக உழைக்க வேண்டும். ஒர்க் டு லேர்ன், டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. சரி, இப்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகத்திலேயே ரொம்ப பிரபலமான மெக்டானல்ட்ஸ் கம்பெனி இருக்குல்ல? ஆமா. மெக்டானல்ட்ஸ் செய்யற பர்கரை விட ரொம்ப ருசியான ஒரு பர்கர் செய்ய உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா.
எனக்கே தெரியலனா கூட என்னை சுத்தி இருக்கிற பல பேருக்கு மெக்டானல்ட்ஸ் பர்கரை விட பல மடங்கு டேஸ்டான பர்கர் செய்ய தெரியும். ஆம் என்றால் உங்களாலையும் என்னாலையும் அவங்கள விட சுவையான ஒரு பர்கரை செய்ய முடியும்னா எப்படி மெக்டானல்ட்ஸ் மட்டும் உங்களை விட அதிக பணம் சம்பாதிக்கிறாங்க? ரொம்ப அருமையான கேள்வி. ஏன்னா மெக்டானல்ட்ஸ் கம்பெனிக்கு ஒரு பர்கரை எப்படி சுவையா செய்யறது அப்படிங்கறதுல மட்டும் கவனம் இல்ல. அவங்க வியாபார அமைப்பை, அதாவது பிசினஸ் சிஸ்டம்ஸை கத்துக்கிட்டாங்க, விற்பனைய, மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டாங்க. சிஸ்டம் தான் முக்கியம்னு சொல்றீங்க. ஆமா, நடுத்தர மக்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னா, அவங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல அதீத நிபுணத்துவம் பெறணும்னு நினைப்பாங்க. அதாவது ஓவர் ஸ்பெஷலைசேஷன். அது ரொம்ப ஆபத்தானது. அப்படியா? ஆமா, அந்த பணக்கார தந்தை ஒரு ஆழமான உண்மையை சொல்வாரு. நீங்க ஒரு குறிப்பிட்ட துறையில அதிக நிபுணத்துவம் பெற்றீங்கன்னா சீக்கிரமா போய் ஒரு யூனியன்ல சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்வாரு. வாவ்! ஏன்னா அந்த ஒரு திறமையை தவிர வேற எதுவும் தெரியாது. அதனால பாதுகாப்புக்கு யூனியன் தேவைப்படும். எக்ஸாக்ட்லி. சரி, இப்போ ரொம்ப உற்சாகமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். நிதி அறிவு, அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்ல, எவ்வளவு தக்க வைக்கிறீங்க என்பதே முக்கியம். கரெக்ட். இது அசெட் மற்றும் லயபிலிட்டி என்பதற்கிடையிலுள்ள வித்தியாசம் தான் எல்லாமே. இதை நான் ஒரு ஓட்ட வாளியோட ஒப்பிடுவேன். ஓட்டவாளியா? ஆமா. வாளியில் உள்ள ஓட்டைகளை அடைக்காம நீங்க எவ்வளவு தண்ணீர், அதாவது வருமானத்தை ஊற்றினாலும் அது வீண்தான். அந்த ஓட்டைகள் தான் லயபிலிட்டிஸ். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அசெட்னா என்ன, லயபிலிட்டினா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எது உங்க பாக்கெட்ல பணத்தை போடுகிறதோ அது அசெட், அதாவது சொத்து. ஓகே. எது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கிறதோ அது லயபிலிட்டி, அதாவது பொறுப்பு. இப்போ நான் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்ல போறேன். நேர்களே, உங்க வீடு ஒரு சொத்து அல்ல, அது ஒரு லயபிலிட்டி. இத கேட்ட உடனே பல பேருக்கு கோபம் வரும். என்னது, என் வீடு எனக்கு சொத்து இல்லையான்னு கேட்பாங்க. ஆனா நிதானமா யோசிச்சு பாருங்க, நடுத்தர மக்கள் எப்படி ஒரு வீட்டை வாங்கி 30 வருட பேங்க் கடன்னு சிக்கி தங்கள் வாழ்நாளை வீணாக்குறாங்கன்னு பாருங்க. ஆமா, மாசம் இஎம்ஐ கட்டணும், மெயின்டெனன்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த வீடு ஒவ்வொரு மாசமும் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்போ அது லைபிலிட்டி தானே? அப்போ சொந்த வீடே வாங்கக்கூடாதா? அப்படி இல்ல. பணக்காரங்க முதல்ல தங்களுக்கான அசெட்ஸை உருவாக்குறாங்க. அதிலிருந்து வர்ற லாபத்தை வச்சுதான் வீடு வாங்குறாங்க. இதுதான் 3வது பாடம். உங்கள் சொந்த தொழிலை கவனியுங்கள். மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். கரெக்ட். உங்க தொழில் வேற, உங்க வியாபாரம் வேற. ஆமா. மெக்டானல்ட்ஸ் பர்கர் விக்கிறது அவங்களோட தொழில். ஆனால் அவர்களோட உண்மையான வியாபாரம் ரியல் எஸ்டேட். எக்ஸாக்ட்லி. அவங்க இடத்தோட மதிப்பு உயர்றது மூலமா தான் பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்தாங்க. நீங்களும் உங்கள் வேலையை செய்து கொண்டே அசெட்ஸை உருவாக்குவதுல கவனம் செலுத்த வேண்டும். சரி, இதெல்லாம் என்ன அர்த்தம் தருகிறது? பணக்காரர்கள் எப்படி பணத்தை கண்களால் பார்க்காமல் மூளையால் பார்க்கிறார்கள், அதாவது இன்வெஸ்டிங் மணி. வாய்ப்புகள் எங்கும் உள்ளன. ஆனால் நிதி அறிவு இல்லாததால் மக்கள் அதை தவற விடுகிறார்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இடத்துல $75,000 மதிப்புள்ள ஒரு வீடு வெறும் $20,000க்கு விற்பனைக்கு வருது. ஓ, ரொம்ப மலிவா கிடைக்குதே. ஆமா. அத கவனிச்ச ஒருத்தர் அந்த வீட்டை வாங்க முடிவு பண்றார். ஆனா அவர் கையில $20,000 முழுசா இல்ல. அப்புறம் எப்படி வாங்கினார்? அவர் தன்னோட மூளைய பயன்படுத்தினார். ஒரு சின்ன தொகைய மட்டும் முன்பணமா கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறார். அந்த அக்ரிமெண்ட் கையில வந்த உடனே அதே வீட்டை $60,000க்கு வித்துடுறார். வாவ்! கையில முழு பணமே இல்லாம வெறும் மூளைய மட்டும் பயன்படுத்தி நடுல $40,000 லாபம் பார்த்துட்டார். இதுதான் இன்வென்டிங் மணி. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். இதுதான் கார்ப்பரேட் ரகசியம். ராபின்ஹுட் கதை போல பணக்காரர்களிடம் இருந்து வரிய பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுப்பதாக நினைத்ததான் அரசாங்கம் ஆரம்பத்துல வரிகளை கொண்டு வந்தது. ஆமா. ஆனா பணக்காரர்கள் கார்ப்பரேஷன் என்ற சட்டப்பூர்வமான கவசத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். அது எப்படி? பணியாளர்கள், அதாவது எம்ப்ளாயிஸ் எப்படி வரி கட்டுறாங்க? அவங்க முதல்ல சம்பாதிக்கிறார்கள், உடனே வரிய கட்டுகிறார்கள். வரி கட்டுனது போக மீதி இருக்கிற பணத்தை தான் செலவு செய்கிறார்கள். ஆமா, நாம எல்லாரும் அப்படிதான் பண்றோம். ஆனா பணக்காரர்கள், அதாவது கார்ப்பரேஷன்ஸ் அப்படி கிடையாது. அவங்க முதல்ல சம்பாதிக்கிறார்கள், அதுக்கப்புறம் தங்களுக்கு தேவையான பிசினஸ் செலவுகளை செய்கிறார்கள். இப்படி செலவு செஞ்சது போக மீதிக்கு மட்டும் வரி கட்டுகிறார்கள். இது என்னதான்? நிஜமாவே ஷாக்கிங்கா இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு முதல்ல வரியை கட்டிட்டு முட்டி மோதிட்டு இருக்கோம். ஆனா அவங்க செலவு செஞ்சது போக மிச்சம் இருக்க காசுக்கு மட்டும் வரி கட்டுறாங்களா? இது சட்டவிரோதம் அல்ல. இதுதான் நிதி அறிவு. சூப்பர். ஆரம்பத்தில் நாம் கேட்ட அந்த விடுபட்ட தகவலுக்கு வருவோம். 90% மக்களை ஏழையாவே வைத்திருக்கும் அந்த வார்த்தைகள் என்னன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அது பயம் மற்றும் அறியாமை. கரெக்ட்.
எனக்கு பணம் முக்கியமில்லை என்று சொல்லும் மனநிலைதான் அறியாமை. ஆமா. அதேபோல பணக்காரர்களை உருவாக்கும் அந்த வார்த்தை நிதி அறிவு. அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரசி. நேயர்களே, இப்போ உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. நீங்கள் உங்கள் எமோஷனல்களை கொண்டு சிந்திக்கிறீர்களா? அல்லது எமோஷன்களை கட்டுப்படுத்தி மூளையால் சிந்திக்கிறீர்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சிந்தித்து பாருங்கள். நமது பள்ளிகள் பெரும்பாலும் அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்றன. அரசாங்கத்திற்கு எப்போதுமே வரிப்பணம் தேவை. அந்த வரிப்பணத்தை கட்டும் நல்ல பணியாளர்களை உருவாக்குவதுதான் பள்ளிகளின் நோக்கமாக இருக்குமே தவிர, நிதி சுதந்திரம் அடைவது எப்படி என்று அவர்கள் ஒருபோதும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இல்லையா? உங்கள் நிதி அறிவு உங்கள் கையில்தான் உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிந்தனையை கொடுத்திருந்தால், அடுத்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையை தடுக்கிற இன்னொரு மறைந்த உண்மையை பார்க்கப் போகிறோம். அதை தவற விடாதீர்கள். சிந்தனை செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம் மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய சிந்தனையுடன்.